எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி மந்த்லி கேண்டில் பார்ப்போம். மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து செல்லிங்லேருந்து மார்ச் மந்த்லேருந்து கண்டினியூஸாக பைக் இருக்குது. இங்கே ஓவரால் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் 2020 புல்லன் தான் இருந்தது. இன்னும் பியர்லன் வரல. ஜஸ்ட்டு ஒரு 5 மாதம் செல்லிங்கு, 2 மாதம் சைடுலேருந்தே நம்ம ஏதாவது நிஃப்டி போயிடும், 15,000 போயிடும், 18,000 போயிடும்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. பட் அதுதான் நம்பாருங்க. நிஃப்டி அகெயின் புல் ரன் வந்துருச்சு. இப்போது நிஃப்டி 25,000 டச் பண்ணிடுச்சு. ஆல் டைம் ஹை 26,000 தான். ஜஸ்ட்டு ஒரு 1,300 பாயிண்ட்ஸ்னால் கேப் இருக்குது. நிச்சயமாக நிஃப்டி ஒரு 29,000 வரைக்கும் ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் வரும்னு. இப்போ நம்ம வீக்லி கேண்டில் பார்ப்போம். வீக்லி கேண்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் புல் ரன் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது. டே கேண்டில் பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போ டே கேண்டில் பார்த்தா நிஃப்டி 26,000 செப்டம்பர் மந்த்லேருந்து டவுன் வந்துச்சு. 2 மார்ச், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 7 மாதமாக டவுன் வந்தது. அப்போ இதான ஃபண்டமெண்டல். திடீர்னு அடுத்த மாதத்தில் அப்போ வந்துச்சு. அகெயின்ஸ் கொஞ்சம் நியூஸஸ்லாம் கொஞ்சம் இப்போ மேக்ஸிமம் டவுன் ஏப்ரல் மந்த் வந்தது. பிப்ரவரி டு ஏப்ரல். இந்த பிப்ரவரி டு ஏப்ரல் நிஃப்டி இதால் புல் ரன் இப்போ இருக்குது. என்னென்ன பார்ப்போம். ஃபண்டமெண்டலாக நிஃப்டி ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகிருக்கா, இதை சும்மா காற்றடிச்ச பலூன் மாதிரி ஏறிட்டு இருக்கா, இதை ஃபண்டமெண்டல் இருக்கா நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் நம்ம பார்க்கணுன்னா எஃப்ஐஏ பைக்கு வந்துட்டாங்க. எஃப்ஐஏ லாஸ்ட்டு 15 பிப்ரவரிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பைனா. லாஸ்ட்டு ஃப்ரைடே மட்டும் ஒரு 4,000 crores வரைக்கும் செல் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ஃபுல்லாக பைனா. எஃப்ஐஏ பைக்கு இருக்காங்கன்னா அவங்க டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது அகெயின்ஸ்ட் நம்ம இந்தியன் கரன்சி வேல்யூக்கு. இப்போ நிஃப்டி 50, இப்போ கரண்ட்டாக நிஃப்டி 50 23 PER ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,120 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சு. பெருசாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நிஃப்டி 50 இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் நீங்கள் நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா அதே 24 ரேஞ்சு நடத்துது. பட் இபிஎஸ் பாருங்கள், நல்ல ஒரு போன குவார்ட்டர் 909 rupees ட்ரேட் ஆகிட்டு இந்த இபிஎஸ்ஸு. இந்த குவார்ட்டர் 920 rupees இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால் ஒன்று எஃப்ஐஏ பை ஜோனுக்கு வந்துட்டாங்க, இன்னொன்று இபிஎஸ் நிஃப்டி 500 இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. ஸோ நிஃப்டி 50 அதை இம்பேக்ட் ஆகுது.